மாணவர்களே, மன்னிக்காமல் நீண்ட காலம் வாழ்வது சாத்தியம். அதன் இருப்பை கண்டு நாம் கண்மூடித்தனமாக இருக்கிறோம். இங்க 4 பெண்கள் அவர்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்றாங்க, கேட்கலாம். எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன். இந்த பெண்மணி கிட்ட நீங்க எப்பொழுதாவது காயப்பட்டிருக்கிறீர்களா, இல்லைன்னா உங்ககிட்ட யாராச்சும் பொய் சொன்னார்களா அப்படின்னு நம்ம கேட்டா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமாம், அவர்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்தால் நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க எப்போதாவது ஒரு முதலாளியால நியாயமற்ற முறையில நடத்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு இன்னொரு பெண் கிட்ட கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் வரும். சரி, ஒருவேளை நீங்க ஏதாவது வணிக ஒப்பந்தத்துல ஏமாற்றப்பட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு இன்னொரு பெண்ணுகிட்ட கேட்டோம். அதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் அவங்கள திரும்பவும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க அவதூறாக இல்லைன்னா பொய்யான குற்றம் சாட்டப்பட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தோழியிடம் கேட்டோம். எல்லா சூழ்நிலைக்கும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும், அது தவிர. இப்படி 4 பெண்மணிகளோட வாக்கியங்களை கேட்டோம். சகோதரி நான்சி என்ன சொல்றாங்கன்னா, இது போல வாக்கியங்களினால கடந்த கால காயங்களுக்கு நீங்கள் பதிலளிச்சீங்கன்னா நீங்க உண்மையிலே மன்னிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களால முடியும். கடவுள் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கும்போது மற்றவர்களை மன்னிக்கிறதற்குரிய பலத்தையும் அவர் நமக்கு தருவார். உங்களை காயப்படுத்தினவர்களை விடுவிக்க நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை முன்வைத்து ஒரு சிறிய ஜெபம் செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் மற்றவர்களாக அநேக தடவை காயப்பட்டிருக்கிறோம் ஐயா. அவர்களை மன்னிக்கவே கூடாதுன்னு நிறைய நேரம் நினச்சிருக்கிறோம். ஆனால் நாங்கள் பண்ணுகிற அக்கிரமங்கள் உங்களை எவ்வளவாக காயப்படுத்தியிருக்கோம். தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. நீங்கள் என்ன மன்னிச்சது மாதிரி நானும் என்னைய காயப்படுத்தினவங்களை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 6 ஜூன் 2024 நான்சி டிமோஸ் வாகிமுதீன் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.